திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். சமீபத்துல சில ரஷ்ய நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதிச்சிருந்தாங்க. அப்போ ரஷ்யாவினுடைய ஆலோசகர்கள் நிறைய பேர் பொதுவெளியில சொன்ன விஷயம் என்னன்னா, இது ஏதோ ரஷ்யாவுக்கு எதிரானதுதான் அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அது கிடையாது. இதன் மூலமாக சந்தையில இந்த எண்ணெயினுடைய விலையை அதிகரிக்கிறதுக்கு அமெரிக்கா முயற்சி செய்யறாங்க. சோ இது மக்கள் மீது, உலக மக்கள் மீது நடத்தக்கூடிய ஒரு தாக்குதல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லியிருந்தாரு. சோ அமெரிக்காவினுடைய இந்த நோக்கம், குறிப்பாக இந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்றதுன்றது இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இதுக்கு நல்ல ஒரு உதாரணம், இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அப்படின்னா 2008 பொருளாதார நெருக்கடி அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான விடை கிடைச்சிடும் நமக்கு. 2008 பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னா, ட்ரில்லியன் கணக்குல டாலரை அச்சடிச்சு வெளியிட்டாங்க அப்படின்னு. அதன் மூலமா அவங்களுடைய பொருளாதாரத்தை நிலைப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்ப என்ன நடந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட $60 வித்த எண்ணெய் $120 வரைக்கும் போச்சு, $124 வரைக்கும் போச்சு. ஏன் போச்சு அப்படின்னா, அப்போ ஒரு சின்ன கதை தெரிஞ்சுக்கணும், பின்னாடி இருந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி டாலர் எதோட மதிப்பு தெரிவிச்சது அப்படின்னா தங்கத்தோட மதிப்பு தான் தெரிவிச்சது. அப்ப தங்கம் தான் அப்போ உண்மையான பணம். அப்ப மட்டும் இல்ல, இப்போ உண்மையான பணம் அதுதான். அப்போ சமீபத்துல நடுவுல கொஞ்சம் சின்னதா மாறி மறுபடியும் பழைய இடத்துக்கு போயிட்டு இருக்குன்றதான் நம்ம பார்க்கலாம். அது பின்னாடி பார்க்கலாம், தேவைப்படும் பார்க்கலாம். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த தங்கத்தின் மதிப்பு தெரிவிச்சிருந்த டாலர் அதுக்கப்புறம் எண்ணெயோட மதிப்பு தெரியக்கூடிய பெட்ரோல் டாலரா மாறிச்சு. அப்போ எண்ணெயோட மதிப்பு மாறிச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பு மாறும். டாலரோட அளவு கூடிச்சு அப்படின்னாலும் எண்ணெயோட விலை உயரும். அப்ப ரெண்டும் ஒண்ணு தொடர்புடையது. அப்போ நீங்க எண்ணெய் விலையை இப்போ மாத்தி அமைச்சு, அப்போ நிறைய டாலர் வெளியிட்டதால எண்ணெய் விலை உயர்ந்துச்சு அப்படின்னா, இப்ப சமீபத்துல என்ன நடந்ததுன்னு நம்ம பாக்குறோம். 2019 அந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு பல ட்ரில்லியன் டாலர் அளவுக்கு தொடர்ந்து அவங்க அச்சிச்சு வெளியிட்டாங்க. அதனாலதான் அங்க கடன் கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அது இன்னைக்கு அரசு மூடலா முடிஞ்சிருக்குது. அது எப்படி போகும்னா நமக்கு தெரியாது. ஆனா என்ன நடந்துச்சு, அதை எப்படி 2008க்கு பிறகு அதிகமான டாலரை அச்சடிச்சு வெளியிட்டாங்களோ, அதே போல கொரோனாவுக்கு பிறகு நிறைய டாலர் அச்சடிச்சு வெளியிட்டாங்க. அப்ப அதுக்கு தகுந்தால் போல என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, அப்போ டாலருடைய அளவு அதிகரிக்குது அப்படின்னா, இப்போ ஒண்ணும் கிடையாது. ஒரு $5 கொடுத்து நான் 1 கிலோ கத்திரிக்காய் வாங்கினேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த $5ன்றதுக்கு பதிலா நம்ம சந்தையில $5 மட்டும் இருக்குது, 5 கிலோ கத்திரிக்காய் இருக்குது அப்படின்னா $25 தான் சந்தையில புழக்கத்தில் இருக்கணும். ஆனா $25 பதிலாக நம்ம $50 அச்சடிச்சு வெளியிடுறோம். நம்ம இந்திய அரசு வெளியிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா கத்திரிக்காய் 5 கிலோ தான் இருக்குது. அப்ப என்ன நடக்கும், எல்லார்ட்டையும் கையில காசு இருக்கும். எல்லாரும் போய் என்ன பண்ணுவாங்க, கத்திரிக்காய் வாங்க போகும்போது அப்போ கத்திரிக்காய் விற்கிறவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு $5 இல்ல $10 கொடுன்னு கேட்பாரு, கிலோ $10 கொடுன்னு கேட்பாரு. அது இயல்பா விலை உயர்வுக்கு போகும். அதுதான் நம்ம இன்ஃபிளேஷன் சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்போ இதே போல இப்ப என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நிறைய பணத்தை அச்சடிச்சு விட்டாங்க. ஆனா கத்திரிக்காய் விற்கக்கூடியவர், அதாவது எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகள்லாம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க அந்த மாதிரி போகல. அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டாலர்ல இருந்து விலகி மற்ற நாணயங்களை நாங்க உங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவர் வேற ஒரு முடிவு எடுத்தாங்க. வேற ஒரு முடிவு எடுக்கும்போது இப்ப டாலருக்கு அச்சடிச்சு விட்டது தகுந்தால் போல விலை உயர்வு ஏற்பட்டிருக்கணும், விலை உயர்வு ஏற்படலை. இப்ப அச்சடிச்சு விட்ட டாலருக்கு தேவையும் குறைஞ்சு போகுது. அப்படி குறையும் போதுதான் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு மிஸ்மேட்ச் நடக்குது. அப்போ இதோட மதிப்பு, உண்மையான டாலர் மதிப்புன்றது உண்மையா அது பிரதிபலிக்கல. எண்ணெயோட விலையை பிரதிபலிக்கக்கூடியதா அது இல்லாம போயிடுது. அப்போ உடைக்கப்பட்டு அந்த சர்க்கிள் அந்த சைக்கிள் உடைக்கப்பட்டுது. உடைக்கப்படும் போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அது மறுபடியும் உங்க வழி கொண்டு வரணும். என்ன வழி கொண்டு வரல அப்படின்னா, இந்த டாலருக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அந்த மதிப்பு இல்லாம போறதோட விளைவை தான் நம்ம என்ன பாக்குறோம், இன்னைக்கு தங்க விலை உயர்வதை பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எல்லாம் தங்க விலை இவ்வளவு தூரம் உயரல. ஏன் உயரலன்னு சொல்லி இப்ப சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு, பின்னாடி தேவைப்பட்டா பேசலாம். அப்படி ஒரு மெக்கானிசம் இருக்கு. தங்க விலை உயர்றதுக்கு பதிலாக டிப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரெஷரி பாண்ட், அவங்க எப்படி பணத்தை வெளியிடுறாங்க, எப்படி உற்பத்தி செய்யறாங்க அப்படின்னா, அரசு என்ன பண்ணணும்னா கடன் பத்திரங்களை வெளியிடும். அந்த கடன் பத்திரங்களை வெளியிடும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் வாங்கிட்டு அந்த கடன் பத்திரங்களை வாங்கிட்டு பணத்தை அவங்க கொடுப்பாங்க. அந்த பணத்தை தான் சர்க்குலேஷனுக்கு வரும். இதுதான் ஒரு மெக்கானிசம். அப்படி இருக்கும்போது அந்த கடன் பத்திரத்துல வரக்கூடிய அந்த ஈல்டுன்னு சொல்லுவாங்க, அது ஈல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா, அந்த இன்ஃபிளேஷனையும் கால்குலேட் பண்ணி எவ்வளவு வருதோ அதுக்கான பணத்தை உங்களுக்கு ரிட்டர்னா கொடுப்பாங்க. பொதுவாக இப்படிதான் நடந்துகிட்டு இருந்தது. அந்த ரிட்டர்னு நீங்க ஒரு ஆண்டுல நீங்க ஒரு பாண்டு வாங்குறீங்க. இப்போ ஒரு $100 கொடுத்து வாங்குறீங்க. அது ஒரு ஆண்டுல நாங்க $110 தரோம் அப்படின்னா, அதே $100 கொடுத்து நீங்க தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஒரு ஆண்டுல $105 இல்ல $103 தான் போயிருமே தவிர $110 உங்களுக்கு தராது. அப்பதான் அது ஈல்ட கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு ஒரு மெக்கானிசம் வச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அது வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்க போயிட்டு கால்குலேட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா,
அந்த ட்ரெஷரி பாண்டை என்னைக்குமே வந்து இந்த தங்கம் வச்சிருக்கிறதால வரக்கூடிய அந்த ரிட்டர்ன் வந்து பீட் பண்ணவே பண்ணாது. ஆனா சமீபத்துல அது பிரேக் ஆயிடுச்சு. அப்போ இதுல வர ரிட்டர்னை விட அந்த ட்ரெஷரி பாண்ட்ல வர ரிட்டர்ன் வந்து கம்மி ஆயிடுச்சு. நிறைய பேர் கம்மியாகிறதுன்ற முதல் சிக்னல் என்னன்னா டாலர் மேல யாருக்கும் நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு ஒரு விஷயம். ரெண்டாவது அது கொடுக்குற ரிட்டர்ன்றது குறைவா போயிடுச்சு. அப்போ இது வந்து வெறுமனே வந்து ரஷ்யர்கள் சொல்ற மாதிரி இது வந்து வெறுமனே நம்ம தனிப்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உலக மக்களுடைய நலன் சம்பந்தப்பட்ட விஷயன்றதுக்கான பின்னணி இதுதான். சரி, இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா விதிக்கிற நிபந்தனையை தாண்டி ஈரான் பக்கமும் வாங்கக்கூடாது, அதே மாதிரி வெனிசுலா பக்கமும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான சில நிபந்தனைகள் வைக்கிறாங்க. இப்ப இந்த 2 நாடுகளுமே அந்த அளவுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கா அமெரிக்காவுக்கு இந்த ஆயில் விஷயத்துல? மறுபடியும் அதே தான், அந்த டாலர் எண்ணெய் தான் அந்த அதோட மையம். என்ன அப்படின்னா 2 நாடுமே வந்து டாலர்ல பதிலா நாங்க மற்ற நாடுகள்ல மற்ற நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து முன் வர்றதுதான் அதுக்கு முக்கியமான காரணம் ஒண்ணு. ரெண்டாவது அந்த இப்போ சந்தையில எவ்வளவு எண்ணெய் இருக்குது அப்படின்றத நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு தேவைக்கு அதிகமா வரும்போது அதோட விலை வந்து வீழ்ச்சி அடைகிறதுன்றது இயல்பான ஒரு விஷயம். அப்போ ஒண்ணு அந்த சந்தையில வந்து போதுமான அளவுக்கு எண்ணெய் இருக்குது, அதன் புது ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது மூலமா இவங்களுக்கு சந்தை கிடைக்கும் ஒண்ணு. ரெண்டாவது இவங்க விலையை வந்து இவங்க நினைச்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை கண்ட்ரோல் பண்றது மூலமா மொத்த சர்க்குலேஷனும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த மதிப்பு, எண்ணெய் சார்ந்த மதிப்பு, பொருள்களோட மதிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ ஒரு ஆள் வந்து நாங்க டாலர் வேணாம், அவங்களுக்கு வந்து நாங்க சொந்த நாணயத்திலே தரோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்தியாவே எடுத்துக்கீங்களேன், நம்ம வந்து எது இப்போ எண்ணெய் வாங்கணும்னா டாலர் இல்லாம உங்களால எண்ணெய் வாங்க முடியாதுன்னும் போது நம்ம ஒண்ணு டாலரை கடனா வாங்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை விட்டு நம்ம வந்து டாலரை ஈட்டணும், அந்த டாலரை கொண்டு போயிட்டு கொடுத்தா எண்ணெய் வாங்க வேண்டிய ஒரு சூழல். ஆனா இன்னொருத்தர் வந்து சொல்றாரு உனக்கு டாலர்லாம் வேணா, நான் வந்து ஓன் நாணயத்துல தரேன் அப்படின்னா டாலருக்கான தேவையில்லாம போயிடும். அப்ப தேவையில்லாம போகும்போது அதுக்கான டிமாண்ட், இந்த உலக அளவுல இருக்கிற டிமாண்ட் குறைஞ்சிரும். அப்போ அதை தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி வெனிசுவேலா, ஈரான் போன்ற நாடுகள் மாதிரி டாலர் அல்லாத நாணயங்கள்ல வந்து எண்ணெய் தரக்கூடிய ஆட்களை வந்து சந்தையில இருந்து வெளியேற்றுறது. எப்படி வெளியேற்றுறது அப்படின்னா அவங்க மேல பொருளாதார தடைகள் விதிக்கிறது. பொருளாதார தடைகள் விதிக்கிறது மூலமா என்ன பண்ண முடியும்னா அவங்களை வந்து சந்தையிலிருந்து வெளியேற்றி சந்தையிலிருந்து வெளியேற்றி சந்தையும் கைப்பற்றிக்க முடியும், ஒரே ஒரு விஷயம். ரெண்டாவது என்ன, இந்த டாலர்ல ஏற்படுற உடைப்பையும் தடுக்க முடியும். அப்ப அந்த நோக்கத்தால் தான் இந்த 2 பேரையும் வந்து தொடர்ந்து அவங்க வந்து பொருளாதார தாக்குதல் உள்ளாக்குறது, அவங்க மேல வந்து படை எடுக்கிறது, இப்படி பல விஷயங்களை செய்யறாங்க. அதுக்கான நோக்கம் வந்து இந்த எண்ணெய் சார்ந்த அந்த அரசியல் தான் காரணம். இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா சார், இப்போ அமெரிக்கா வந்து ஒரு பக்கம் இந்த எண்ணெயில வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப சீனாவினுடைய ரோல் என்னவா இருக்கு? அவங்க எப்படி இந்த ஆயில் சம்பந்தமான விஷயங்களை சஸ்டெயின் ஆகுறாங்க? முதல்ல சீனா வந்து மற்ற நாடுகள் மாதிரியான நாடுகள் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்மள மாதிரி தான் அவங்களும் வந்து இறக்குமதி பண்றாங்க, அதனால நம்மள மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மை என்ன அப்படின்னா 1996 வரைக்கும் அவங்க ஏற்றுமதி பண்ற அளவுக்கு அவங்க எண்ணெய் உற்பத்தி செஞ்சாங்க அப்படின்றதுதான் உண்மை. அப்போ அவங்களுக்கு வந்து சொந்த தேவைக்கு போதுமான அளவுக்கு அது வரைக்கும் எண்ணெய் இருந்துச்சு. அவங்க வந்து ஏற்றுமதி சார்ந்த ஒரு பொருளாதாரம் மாறும்போது அவங்களோட எண்ணெய் தேவை கூடுது. அந்த தேவைக்கு தான் அவங்க இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப தேவைக்கு இறக்குமதி செய்ய ஆரம்பிக்கிறதுன்ற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா நீங்க வந்து டாலரை ஈட்டணும் அப்படின்னா எல்லாரும் நினைக்கிறாங்க அந்நிய முதலீடு, நம்ம அந்நிய முதலீடுகள் நாங்க இருக்கிறோம்னு பொதுவா பேசுறது உண்டு. அது எதுக்கு ஈர்க்கிறோம் அப்படின்றத பத்தி யாரும் கேட்கறதே கிடையாது. அப்போ வெறுமனே நம்ம ஈர்க்கிறதுன்றது பணத்தை ஈர்க்கல. பணத்துக்கு பதிலா அந்த ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்கான மூலதன பொருள்கள்னு சொல்லுவாங்க. அந்த மூலதன பொருள் நீங்க வந்து வெறுமனே ஒரு பொருளை உற்பத்தி பண்ணா ஒரு மிஷின் வேணும் அப்படின்னா நம்ம ஊர்ல உற்பத்தி ஆகிறது இல்லை. அது எங்க உற்பத்தி ஆகுதோ அங்கதான் போய் நம்ம மிஷின் வாங்கணும். அப்படி வாங்குறதுக்கு உங்களுக்கு அந்த நாட்டோட நாணயம் தேவைப்படும். அதுக்கு ஒண்ணு கடனா வாங்கணும், இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருளை கொடுத்து பொருளை வாங்கணும் அப்படின்ற ஒரு மெக்கானிசம் தான் நடைமுறையில இருக்குது. அப்ப அதுக்குதான் வந்து அந்நிய முதலீடு வந்து இருக்கிறோம் நம்ம. அப்போ அந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்களை வந்து இறக்குமதி செஞ்சு அதன் மூலமா நம்ம வந்து உற்பத்தியை பெருக்கிறது, நம்மளுடைய தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறது, அப்ப மற்றவங்களுக்கு அதை ஏற்றுமதி செய்யறது அப்படின்ற ஒரு ஒரு நோக்கத்துல அதன் மூலமா வாங்கின கடன் அடைக்கிறது அப்படின்றது அதுல இருக்கிற ஒரு லாஜிக். அதை விட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்னா பொதுவாகவே அந்நிய 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 முதலீடு வருது அப்படின்னா நல்ல விஷயம். அது இன்னொரு விஷயமும் இருக்குது. ஏன் அப்படின்னா அப்படி வர அந்நிய முதலீடு இந்த மாதிரி உற்பத்தி சார்ந்து மட்டும் வர்றதில்லை. ஷார்ட் டேர்ம்ல வந்து உள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிச்சுட்டு திரும்பி போகக்கூடிய அந்த மாதிரி ஹாட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உண்டு. அப்போ அது வந்து உண்மையில நமக்கு பாதகமான விஷயம். அதே இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதாவது மூலதன பொருள்களை வாங்குறதுக்காக நம்ம வந்து அந்நிய முதலீடு இருக்கிறதுன்றது நமக்கு தேவையான ஒரு விஷயம், சாதகமான ஒரு விஷயமும் கூட. அப்படி இருக்கு. அந்த இறக்குமதி செய்யறதுக்கு சீனாவுக்கும் இந்த மாதிரியான டாலர் தேவைப்பட்டுச்சு முன்னாடி. அப்ப சீனாவை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம அந்த மாதிரிதான் இறக்குமதி, அந்த மூலதன பொருள்கள் சொல்லக்கூடிய இயந்திரங்களை இறக்குமதி பண்றதுக்கு டாலரை கடன் வாங்குறது அப்படின்றது நம்மளுடைய நடைமுறையா இருந்துகிட்டு இருக்கு. அதே நடைமுறை தான் 1996க்கு பிறகு இல்லை அதுக்கு முன்னாடியும் வந்து சீனர்கள் அந்த விஷயத்தை கை கொண்டாங்க. எதுக்காக கை கொண்டாங்க அப்படின்னா அங்க இருக்கிற
அந்த மூலதன பொருள்களை இறக்குமதி செய்யறதுக்கு எண்ணெய், அதாவது டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உள்ள அனுமதிச்சாங்க. அதன் பிறகு வந்து என்ன அப்படின்னா அவங்க படிப்படியா அவங்க வந்து இறக்குமதி பண்ணது மட்டும் இல்லை, அதுல வந்து ஒரு தற்சார்பு அடைஞ்சிட்டாங்க. அந்த நிலைமைக்கு வந்து எல்லாமே எந்த ஒரு மூலதன பொருளையும் வந்து நம்ம வந்து வெளிநாட்டுல இருந்தா இறக்குமதி செய்யணும் அப்படின்ற அவசியத்தை வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து அதுல இருந்து வெளியேறிட்டாங்க. இன்னைக்கு வந்து அவங்கள்ட்ட இருந்து நம்ம எல்லாரும் வந்து மூலதன பொருட்களை வாங்கிட்டு இருக்கிறோம். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் இன்னும் அவங்க அந்த மாதிரி தற்சார்பு அடையலை. எதுல அப்படின்னா செல்லுகளை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த மெஷின்கள், அந்த இயந்திரங்கள் மட்டும்தான் அவங்களால இன்னும் வந்து தற்சார்பு அடைய முடியல. அதையும் குறிப்பிடத்தக்க அளவுக்கு அவங்க தற்சார்பு நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதாலும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ இப்போ அப்படி ஒருவேளை அவங்களுக்கு டாலர் தேவை இதுக்கு முன்னாடி இருந்ததால என்ன பண்ணாங்கன்னா அந்நிய செலாவணி தொடர்ந்து அனுமதிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமைக்கு வந்து அப்படி தேவை இல்லாம போயிடுச்சு அவங்களுக்கு. அவங்க அந்நிய செலாவணி வந்து இதுக்கு அவங்க டாலர் முதலீடுகளை வந்து அனுமதிக்கணும், அதன் மூலமா தான் என்னால வந்து மூலதன பொருளை இறக்குமதி செஞ்சு உற்பத்தி செஞ்சு மற்ற நாடுகளுக்கும் எனக்கும் வந்து உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற நிலையை வந்து எப்பயும் அவங்க நகர்ந்து போயிட்டதால இப்ப அவங்க வந்து ஒரு புதிய சுழற்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்ப டாலர் சுழற்சி அப்படின்றது என்ன அப்படின்னா டாலரை வந்து அமெரிக்கா உற்பத்தி செய்யும், நம்ம மேற்காசிய நாடுகள் வந்து எண்ணெயை உற்பத்தி செய்யும், மற்ற நாடுகள் வந்து டாலரை கடனா வாங்கி இவங்க கிட்ட எண்ணெயை வாங்கி பொருளை உற்பத்தி பண்ணி அமெரிக்கர்களுக்கு தேவையான பொருளை வந்து அளிக்கிறது அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் சர்க்கிள் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இப்பவும் நம்ம இந்திய நாடு வந்து அந்த மாதிரி சர்க்கிள் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா சீனாவை பொறுத்தளவுக்கு அந்த அந்த சர்க்கிளை வந்து எப்பயே அவங்க வந்து கடந்து போயிட்டாங்க. இப்ப அவங்கள சார்ந்து இவங்க வாழறதுக்கு பதிலா இவங்கள சார்ந்து அவங்க வாழறது அப்படின்ற ஒரு சூழல் நோக்கி நகர்ந்துட்டாங்க. அப்போ இனிமேலும் வந்து அவங்களுக்கு டாலர் முதலீடு இல்லைன்னா நாங்களால வாழ முடியாது அப்படின்ற ஒரு சூழல் எல்லாம் கிடையாது. ஆனா சீனர்களோட பொருள் இல்லாம அமெரிக்காவுக்கு வாழ முடியாதுன்றதுதான் யதார்த்தமா மாறி மாறி இருக்குது. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுக்கு மேலே நம்ம ஏன் டாலர்ல வந்து எண்ணெயை வாங்கிட்டு இருக்கணும், அதுக்கு பதிலா என்னுடைய சொந்த நாணயத்துல நான் எண்ணெயை வாங்குறேன், அந்த நாணயத்தை என்கிட்ட கூட நான் அதுக்கு பதிலாக உனக்கு பொருள் தரேன்னு சொல்லி ஒரு புதிய சர்க்கிள் ஆரம்பிக்கிறேன். அந்த சர்க்கிள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிற அந்த டாலர் சர்க்கிளை வந்து உடைக்குது. அப்போ ஒரு உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு தொடக்க புள்ளி அவங்க வச்சுட்டாங்க. அதுக்கான விஷயங்களா தான் நம்ம வந்து அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு முயற்சியா தான் நம்ம சீன அமெரிக்க மோதலையும் சீன ரஷ்ய அமெரிக்க மோதலையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சமீபத்துல சில அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம்னா உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பொருளாதார நாடான அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஒரு எக்கனாமிக் ரெசெஷன் அப்படின்றத நம்ம கேள்விப்படுறோம். அரசு ஊழியர்கள் எல்லாரையும் வந்து லே ஆஃப் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் பாக்குறாங்க. அரசு ஊழியர்களை லே ஆஃப் பண்றதுன்றது நம்ம இந்தியாவில் இது வரைக்கும் நடந்ததா அப்படின்னு தெரியல. அப்போ அமெரிக்காவினுடைய அந்த பொருளாதார நிலைமை அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு? ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து எலெக்ஷனை ஜெயிச்சதுக்கு அப்புறமே சொல்றது மேக் அமெரிக்கா கிரேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கிதான். சோ தற்பொழுது அமெரிக்காவினுடைய பொருளாதார நிலைமை அப்படின்றது எப்படி இருக்கு? கிட்டத்தட்ட 37 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து அவங்க கிட்ட கடனா இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அவங்க ஜிடிபியை விட கடன் இன்னும் அதிகமா இருக்குன்றது. சோ இது எப்படி போகுது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம்? அதை நோக்கி உலக பொருளாதாரம் எப்படி மூவ் ஆகும்? இத கேட்கிற அந்த நம்ம வாசகர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஒரு படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, கவுண்டமணி மேல வந்து அந்த அந்நிய செலாவணி அவால வழக்கு இது மேல எழுதல அப்படின்வாரு. நாங்க இன்னொரு செலாவணிக்கே வழி இல்லாமதான் அந்நிய செலாவணிக்கு இங்க வந்திருக்கிறோம், இதுல எங்க நாங்க அந்நிய செலாவணிக்கு போறது அப்படின்னு அவர் திருப்பி சொல்லுவார். அந்த மாதிரிதான் உள்ளூருக்கு கூட தாங்க முடியல, இதுல எங்க நாங்க வந்து அமெரிக்காவுக்கு போறோம், நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்றதான் மாசர்களுடைய எண்ணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஆனா அப்படி நினைக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்மளுடைய வாழ்க்கையும் சரி, நம்ம வாழ்க்கையோட வந்து அமெரிக்காவுக்கு அவங்க உண்மை நீங்க அவங்க நினைக்கிற சரிதான், ஒரு வகையில் சரிதான். ஏன்னா இது நம்மளுடைய உள்ளூர் செலாவணியும் அவங்களுடைய அந்நிய செலாவணியும் வேற வேறதான். ஆனா ரெண்டும் ஒன்னோட ஒன்று தொடர்புடையதா இல்லையா அப்படின்னு தான் நம்ம வந்து வாசகர்கள் புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்துல. ஏன் எப்படி தொடர்புடையதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள். முன்னாடி எல்லாம் வந்து செய்தி வாசிப்பாங்க, சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை உயர்ந்ததன் காரணமாக ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அடைஞ்சது, அதனால பெட்ரோல் விலை இங்க வந்து நம்ம ஊர்ல உயர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க வண்டி எடுத்துட்டு போய் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கும். அதே போல நீங்க கடைக்கு போனீங்கன்னா விலையும் உயர்ந்திருக்கும். அப்போ வந்து அங்க ஏற்படுற மாற்றம் அப்படிங்கிறது நம்மளையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்றத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம அது தொடர்புடையது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னொரு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு லோன். இன்னைக்கு வந்து அந்த வார்த்தை தெரியாத ஆளே கிடையாது, கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ 2008 வரைக்கும் பாத்தீங்கன்னா நீ ஒரு லோன் வாங்கணும், ஒரு கடன் வாங்கணும்னு சொல்லி வங்கிகளுக்கு போனீங்க அப்படின்னா எவ்வளவு தூரம் நீங்க வந்து அலையணும் அப்படின்னு சொல்லி அந்த ஜென்சி தலைமுறைக்கு தெரியுமா தெரியலன்னு தெரியல. இதெல்லாம் சொன்னாலும் நம்மள வந்து உமன் கூட சொன்னாலும் சொல்லிடுவாங்க, அது வேற பயமா இருக்கு. ஆனா அப்படி ஒரு வேலை அனுபவம் உள்ளவங்கள்ட்ட கேட்டீங்க அப்படின்னா அங்க போயிட்டு நீங்க வந்து நடக்கணும். உங்கள்கிட்ட இருக்கிற பொருளையோ இல்ல வந்து ஒரு நிலத்தையோ வந்து அடகு வச்சு கடன் கேட்டீங்க அப்படின்னாதான் அது கொடுக்கறதுக்கு அவங்க சம்மதிப்பாங்க. அப்படி ஒரு சூழல் இருந்தது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு போன் பண்ணி சார் லோன் வாங்கிக்கலாம் சார், யார் லோன் வாங்கிக்கலாம் சார் லோன் அலையிறத பாக்குறோம் நம்ம.
இது எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா 2008க்கு பிறகு நம்ம ஊர்ல நுழைஞ்ச அந்நிய முதலீடுகள் படிப்படியா வந்து அப்ப இருந்த காங்கிரஸ் அரசு வந்து என்ன பண்ணுச்சுன்னா உள்ளூர் நிறுவனங்கள் வந்து 51 விழுக்காடும் வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து 41 விழுக்காடும் வந்து முதலீடு வச்சு இது அந்நிய முதலீடு அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும் அனுமதிச்சாங்க. அதன் பிறகு வந்த பாஜக அரசு இன்னைக்கு எல்லாத்துலயும் எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாம எல்லாத்துலயும் நீங்க வந்து அந்நிய முதலீடு அனுமதிச்சிருக்காங்க. அப்ப அது வரவும் நம்ம கிட்ட வந்து லோன் நம்ம கிட்ட வந்து லோன் விற்கிறதுக்கு ஆள் வரவும் ஒன்னொன்னு தொடர்புடையதா இருக்கு. இப்போ எண்ணெய் விலையாகட்டும், எண்ணெய் விலையா சார்ந்த நம்மளுடைய பொருளோட விலையாகட்டும், இன்னைக்கு நம்ம வாங்குற கடன் ஆகட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா இது ஒரு டாலரோடையும் அமெரிக்காவோடையும் தொடர்புடைய விஷயம் தான். அதனால வந்து இது நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம வேற அவங்க வேற நினைக்க கூட ஒண்ணு. சரி, அடுத்தது வந்து நம்ம இப்போ நம்மளுடைய பொருளாதார மந்தம் அங்க ஏற்பட்டுருக்குன்னு சொல்றாங்க. அது எப்படி நம்மள வந்து பாதிக்க போகுது அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம். முதல்ல அவங்கள பார்த்தலாம். நம்ம அவங்கள்ட்ட என்ன மாதிரியான பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது மூலமா அது எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நம்மள்ட்டையும் பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு நம்மளால ஊகிக்க முடியும். அப்போ பொருளாதார வளர்ச்சின்னா முதல்ல என்ன அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், உற்பத்தி பெருகணும், வேலைவாய்ப்பு, அதனால அதுக்கான வேலைவாய்ப்பு பெருகணும், விற்பனை பெருகணும். இதுதான் வந்து முதல் ஆண்டை விட ஒப்பிடும்போது இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படின்றத சொல்றதுதான் இந்த பொருளாதார மொத்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி குறியீட்டு ஜிடிபி சொல்லக்கூடிய அந்த வளர்ச்சி குறியீட்டு. அப்போ மந்தம் அப்படின்றது என்னன்னா உற்பத்தி குறைஞ்சு விற்பனை குறையிறது, அதனால வந்து வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்பின்மை ஏற்படுறது அப்படின்றதுதான் மந்தம். அப்போ இப்போ அமெரிக்காவில வந்து ஏன் வந்து மந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏன் வந்து பொருள் வந்து விற்பனை வந்து சரிஞ்சிருக்குது, இங்க விற்பனை முன்னிலே சரிஞ்சிட்டு வருதா இல்ல வந்து அதிகரிச்சிட்டு இருக்கிறான்னு பார்க்கணும். அப்போ ஒரு பொருள் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது அப்படின்னாலே பொதுவா என்ன நடக்கணும், ஒண்ணு பொருளோட விற்பனை அதிகரிக்கணும், இல்ல ஒரு புதிய பொருள் சந்தைக்கு வந்து அது வந்து எல்லார்ட்டையும் விற்பனையாகி அந்த பொருளுடைய மதிப்பு அதிகமா இருந்தது அப்படின்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது நமக்கு வந்து செய்திகள் சொல்லும், இல்ல எண்கள்ல காட்டப்படும். இதுதான் நடக்கிற நடைமுறை. அப்போ இப்போ இந்த ரெண்டு விஷயம் தாண்டி பொருளாதார வளர்ச்சி இன்னொரு வகையிலும் செய்ய முடியும். ஒரு குறுக்கு வழி இருக்குது. என்ன அப்படின்னா ஏற்கனவே என்ன பொருள் எத்தனை பொருள் விற்கிதோ அதே பொருளை வந்து நீங்க வந்து கூடுதல் விலைக்கு வச்சு விற்கிறீங்கன்னு வச்சுப்போம். அப்போ வைக்கும் பொழுதும் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். அப்போ 2019க்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இதுதான் நடந்திருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இப்ப 2021க்கு பிறகு இந்த 4 ஆண்டுகள்ல அங்க இருக்கிற அமெரிக்க குடும்பங்கள் அவங்க என்ன பொருளை வாங்கி நுகர்ந்தாங்களோ அதே பொருளை தான் வாங்கி நுகர்றாங்க. ஆனா அதுக்கு செலுத்தக்கூடிய அந்த மதிப்புன்றது பாத்தீங்கன்னா $1000 மேல அதிகமாயிருக்கு. அப்போ ஒரே பொருள் தான், ஆனா விற்பனை ஆகக்கூடிய பொருளோட விலை மட்டும் $1000 மேல போயிருக்கு. அதே அளவுக்கு வருமானம் கூடியிருக்கான கூடல. அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொருளாதாரம் வளர்றதா காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் இப்பதான் ஏற்படுதுன்னு கிடையாது. 2018 இருந்து பொருளாதார பங்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு ஏற்படலை. ஆனா இப்ப ஏற்பட்டு இருக்கு. ஏன் ஏற்பட்டு இப்ப மாறின்றத பின்னாடி பார்க்கலாம். ஆனா உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னா 2001 இருந்து 2025க்கு பிறகு இவ்வளவு விலைவாசி உயர்வு ஏற்பட்டு அதனால மக்களுடைய செலவினங்கள் கூடியிருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு புதிய பொருள் வந்தாலும் சந்தையில வந்து நமக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டதா சொல்ல முடியும்னு சொல்லி சொன்னேன். அப்ப என்ன புதிய பொருள் வந்திருக்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்னொரு பொருள் ஏஐ, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு நுட்பம் வந்து இன்னைக்கு அதுக்கான அந்த சில்லுகளை இருக்கக்கூடிய என்விடியா நிறுவனம் வந்து வெறும் 400 பில்லியன் அளவுக்கு தான் இருந்துச்சு சார் முன்னாடி அதோடைய சந்தை மதிப்பு. ஆனா இன்னைக்கு 4 ட்ரில்லியனா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு அப்படி சொல்லி நீங்க ஓரளவு யூகிச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதோட மதிப்பு உயர்ந்திருக்குது. அப்போ இது ஒரு புதிய பொருள், அதுக்கான ஒரு மதிப்பீடு உயர்ந்திருக்கு. அதனாலயும் வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறதா கணக்கு காமிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு புதிய பொருள் வருதுன்னா நம்ம கிட்ட கொண்டாந்து விற்கணும். அதுக்கு ஒரு ஆள் அது உற்பத்தி செய்யறதுக்கு ஆட்களுடைய தேவை ஏற்படணும். அதனால என்ன பண்ணும், அந்த வேலை வாய்ப்புகள் கூடணும் அப்படின்றதுதான் பொதுவா இருக்கிற பொருளாதார அந்த அந்த சுழற்சியில நம்ம பார்க்கக்கூடிய விஷயம். ஆனா இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கிற வேலை வாய்ப்புகளை குறைக்கதான் செய்யறதே தவிர அது இயந்திரமயமாக்குதே தவிர அது புதுசா வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கல. அப்ப நீங்க இன்னைக்கு வந்து ஏஐல உருவாக்கப்பட்ட பொருள் ஏதாவது நம்ம கிட்ட வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு வீடியோக்களை நம்ம ரீல்ஸ்ல வேணா நம்ம வந்து புது புது வீடியோக்களை உருவாக்கலாம். அதே போல நீங்க ஏதாவது எழுதணும் அப்படின்னா நீ ஆட்கள்கிட்ட சொல்லி எழுத தேவையில்ல, அதுகிட்ட சொன்னீங்கன்னா அதுல எழுதி கொடுத்துரும். அப்ப அது என்ன பண்ணுது, இருக்கிற அந்த ஏற்கனவே வீடியோ செஞ்சு கொடுத்த ஆளையும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருந்த ஆளையும் வேலை இல்லாம வேலையை விட்டு திறக்குது. அது மட்டும் பண்ணல, இந்த ரோபாட்டுகள் சொல்லக்கூடிய செயற்கை மனிதர்களை வந்து இயக்கக்கூடிய ஒரு நுட்பமாவும் அது இருக்குது. அப்ப அந்த நிறுவனங்கள்ல உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள்ல இருக்கிற ஆட்களை வந்து செயற்கை, அதாவது அதே வேலையை திருப்பி செய்யக்கூடிய ஆட்களை வெளியேற்றிட்டு அந்த இடத்துல வந்து ரோபோட்டை வச்சிடறாங்க.
ரோபோட் வைக்கும்போது என்ன பண்ணுது, அது எந்த உங்கள்கிட்ட வந்து சம்பளம் உயர்வு கேட்காது, எனக்கு ஓய்வு வேணும்னு கேட்காது, அது பாட்டு வேலை செஞ்சுட்டு பண்றதுனால நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா ஆட்களுக்கு பதிலாக ரோபோட்டுகளை உள்ள வைக்கிறாங்க. சமீபத்தில் ஒரு செய்தி வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அமேசான் நிறுவனம் வந்து தன்னுடைய அந்த லாஜிஸ்டிக் நெட்வொர்க்ல வந்து நிறைய இந்த ரோபோட்டுகளை வந்து நாம அறிமுகப்படுத்த போறோம். அதுல வந்து ஆயிரக்கணக்கான பேரை நம்ம வந்து வெளியேற்ற போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு புதிய நுட்பம் வந்து ஒரு விற்பனையை கூட்டணும். ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா விற்பனையை கூட்டுது. யாருக்கு விற்பனையை கூட்டுதுன்னா நிறுவனங்களோட விற்பனையை கூட்டுது, செலவுகளை குறைக்குது. ஆனா அதே சமயத்துல வேலை வாய்ப்பை வந்து இல்லாம ஆக்குது. அதே இன்னும் ஒரு விஷயத்தையும் பார்த்தோம். 2021 2025 வரைக்கும் விற்பனை செஞ்ச பொருளோட விலை குறைஞ்சிருக்கானா அதுவும் குறையல. அப்ப இதனால இப்போ இந்த மாதிரி இயந்திரமயமாக்கும் போது உங்களுக்கு விலை அவங்களுக்கு உற்பத்தி செய்யறதுக்கான தேவைப்படக்கூடிய அந்த மூலதனம் குறையணும். செலவு குறையணும், அதுக்கு தகுந்த போல விலையும் குறையணுன்றதுதான் லாஜிக். ஆனா அப்படியே குறையுது இல்லையே. பொருள் வந்து விலையோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் பொருளோட விலை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்புமையும் கூடிக்கிட்டே இருக்குது. அப்போ இதுதான் வந்து இன்னைக்கு அவங்கள்ட்ட வந்து ஒரு அது இது எதை நோக்கி நகரும் அப்படின்னு யாரும் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, பொருளை வாங்குறதுக்கு ஆள் இல்லை, வாங்குறதுக்கான நுகர்வு குறையுது அப்படின்றத நோக்கி நகரும். அப்போ அது எங்க போய் முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ரெசெஷன்ல தான் முடியும். வேலை இந்த மாதிரி பொருளாதார மந்தத்தில் தான் போய் முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதுக்கு முக்கியமான காரணமா நம்ம சொல்ல முடியும். ஆனா சார் இப்போ எல்லாமே வந்து ஏஐ நோக்கி போகிறாங்க அப்படின்னா யாருக்குமே வேலை இல்லைன்னா அப்ப யாருதான் அந்த பொருட்களை வாங்குவாங்க? அது எல்லா வேலைகளையும் வந்து அது முதல்ல எல்லாரும் வீட்டுக்கு அனுப்புறது கிடையாது. குறிப்பிடத்தக்க அளவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பொருள்களுடைய உற்பத்தியை வந்து அது இயந்திரமயமாக்குது அப்படின்றதுதான். ஆனா அவங்க அடிப்படையா கேட்க வேண்டிய கேள்வியை நீங்களும் கேட்கறீங்க. எல்லாரும் நோக்கி எல்லாரும் கேட்கணும். அப்போ எல்லாத்தையும் நீங்க வந்து ஆட்களை வெளியேற்றிட்டீங்க அப்படின்னா நீங்க யார்கிட்ட கொண்டு போய் பொருளை வைக்க போறீங்க அப்படின்றதுக்கான கேள்விக்கு இன்னைக்கு வரைக்கும் யாரும் பதில் கண்டுபிடிக்கல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி கம்ப்யூட்டர் வந்தப்ப அப்படித்தானே சொன்னீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து மறுபடியும் மீண்டு வந்துட்டோம் இல்லையா? அதே போல இந்த செயற்கை நுண்ணறிவு காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா புதிய புதிய வாய்ப்புகள் ஏற்படும். அதன் மூலமா வந்து நம்ம ஒரு புதிய பொருளாதாரம் கட்டமைக்கப்படும் அப்படின்றத இவங்க சொல்ற விஷயம். ஆனா அது எப்படி மாறப்போகுது, எப்படி மாற்றி அமைக்க போகுது அப்படின்றத பத்தி யாருக்கும் ஐடியா இல்லை. ஆனா எங்க நோக்கி போகும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம சீனாவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அங்கேயும் வந்து இந்த மாதிரி எல்லாம் இப்ப டார்க் ஃபேக்டரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் எல்லாம் அங்க இருக்கு. நீங்க செய்திகள்ல பல பேர் பார்த்திருப்பாங்க. ஆளே இருக்காது, லைட் இருக்காது, அது பாட்டு உற்பத்தி மட்டும் நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த பொருள்கள் விற்பனை வந்து அதிகரிக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பொருள் உற்பத்தி செய்யறதுக்கு தேவையான அந்த உங்களுக்கு பணம் அவ்வளவு தேவைப்படாது, செலவு குறையும். குறையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா விற்பனை செய்யக்கூடிய அந்த பொருளோட விலை குறையும். இப்போ உலகத்துல வேற எங்கேயாவது எல்லா உலகம் முழுக்க பாத்தீங்க அப்படின்னா பொருள் விலைவாசி உயரும்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு நாட்டுல மட்டும்தான் விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. அது சீனாவில் மட்டும்தான் ஏற்பட்டிருக்கு விலை வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரே விலையில வித்துக்கிட்டு இருக்கு. விலை உயர்வு ஏற்படாம அதே அளவுல இருக்கு. இல்ல சில பொருள்கள் வந்து விலை வீழ்ச்சி ஏற்படுத்திருக்கு. அப்ப இதே மாதிரி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அன்றாட பயன்பாட்டு பொருள்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த உற்பத்தி பெருகி அதோட விலை குறையும், மக்களுடைய நுகர்வு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடும். அப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்க அதாவது வாங்குற சம்பளத்தை இப்போ ஒரு 10 ரூபா 50 ரூபாய் நம்ம சம்பளம் வாங்குறோம், அதை கொண்டு ஒரு ஒரு பொருளோ 2 பொருளோ வாங்குறோம் அப்படின்னா இப்போ விலை குறையும் போது நம்ம கூடுதலா பொருள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்ப நுகர்வு பெருகும். அதனால வந்து பொருளாதார வளர்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அப்படி விலை குறையும் பொழுது இந்த மதிப்பு, அதாவது இன்னைக்கு எப்படி மதிப்பிடப்படுது நம்மளுடைய நாணய மதிப்பு, டாலர் மதிப்பாகட்டும் இல்ல ரூபாய் மதிப்பாகட்டும் எப்படி வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அது வந்து என்னைக்கு எதிராக டாலரும் டாலருக்கு எதிராக மற்ற நாணயங்கள் அப்படின்ற ஒரு மதிப்பு விதியை நம்ம பயன்படுத்துறோம். ஆனா நீங்க வந்து பொருளோட விலை குறையும் போது அதுல நிறைய சிக்கல் வரும். என்ன சிக்கல் வரும் அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற அந்த பங்கு சந்தை விதி என்ன அப்படின்னா நம்ம வந்து இன்னைக்கு போறோம், பங்கு சந்தை விற்கிது, இன்னைக்கு வந்து இந்த பொருள் இன்னைக்கு 50 பொருள் விற்கிறாங்க, நாளைக்கு அடுத்த நாளைக்கு பாத்தீங்கன்னா 100 பொருள் விற்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுன்னா அந்த சந்தை அந்த பங்குகள் வந்து எல்லாரும் வாங்குவாங்க. அப்ப அதோட எதிர்பார்ப்போட அடிப்படை என்ன அப்படின்னா விற்பனை பெருகும் அப்படின்றதான் அதுல இருக்கிற அடிப்படை. இன்னொன்னு என்னன்னா இன்னைக்கு ஒண்ணு பொருளோட விற்பனை அதிகரிக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க விற்கக்கூடிய பொருளோட மதிப்பு கூடணும். அப்படி கூடும் பொழுதுதான் அவங்களுக்கு லாப விகிதம் கூடும் அப்படின்றதான் அதுல இருக்கிற லாஜிக். ஆனா இங்க லாப விகிதம் இங்க பொருளோட மதிப்பு குறையுது அப்படின்னா பொருள் விற்பனை அதிகரிக்குது, ஆனா லாபம் அந்த பொருளோட மதிப்பு குறையுது இல்ல விலை குறையுது அப்படின்னா அவங்க லாப விகிதம் குறையுதுன்னு அர்த்தம். லாப விகிதம் குறையுது அப்படின்னா இவங்க முதலீட்டவர்களுக்கான அந்த வருமானம்ன்றது குறைய ஆரம்பிக்கும். அப்படி குறையுதுன்னும் போது யாருக்கும் அதுல முதலிட மாட்டாங்க. அப்போ அந்த அந்த பங்கு சந்தை சார்ந்த அடிப்படையே அது என்ன பண்ணுது, தகர்க்குது. அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா மற்ற நாடுகள் வந்து அந்த மாதிரியான ஒரு அந்த சுழற்சிக்குள்ளார, அதாவது எந்திரம் உற்பத்தி இயந்திரமயமாக்குவது,
பொருளோட விலைகளை வந்து சரியா அனுமதிக்கிறது அப்படின்ற விஷயத்தை நோக்கி யாரும் போக மாட்டாங்க. ஆனா சீனா மட்டும் போகுது. அதுக்கு காரணம் வேற. ஆனா இதுதான் அதோட இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து உற்பத்தி வந்து இயந்திரமாக்கம் நடைபெறது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை நம்ம இதை எதிர்பார்க்கலாம். அதுக்காக வந்து எல்லாமே ஒன்றும் இல்லாத ஆயிடும், நம்ம வந்து எல்லாம் உலகமே இருண்டுரும் அப்படின்லாம் நம்ம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா சார், இப்போ ட்ரம்ப் வைக்கக்கூடிய அந்த தீர்வு அப்படின்றது வந்து எல்லா நிறுவனங்களுமே, அமெரிக்க நிறுவனங்கள் தங்களுடைய உற்பத்தியை வந்து அமெரிக்காவில் வைக்கணும் அப்படின்னு. இது அமெரிக்காவினுடைய எக்கனாமியை வந்து திரும்ப மீட்டெடுக்குமா? அது மீட் எடுக்காதா அப்படின்றதுல ஒரு 2 கருத்து இருக்கலாம். ஆனா அவங்க வந்து இப்படி ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் அதை கணக்குல எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம இவ்வளவு நாளா என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அங்க அவங்க டாலர் உற்பத்தி பண்ணுவாங்க, மேற்குள்ள நாடுகள் வந்து எண்ணெய் கொடுப்பாங்க, நாம வந்து அந்த எண்ணெயை வாங்கி அமெரிக்காவுக்கு தேவையான அந்த பொருளை உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு நம்ம வந்து தண்ணீர் அடையலாம் அப்படின்றதான் நம்மளுடைய கணக்கு. ஆனா அந்த கணக்கு பொய்யாயிருக்கு. அப்ப இதுக்கு மேல அவங்க சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, எங்களுக்கு தேவையான பொருளை நாங்களே உற்பத்தி பண்றோம், உற்பத்தி பண்றது மட்டும் இல்ல, நாங்க உற்பத்தி பண்ற பொருள்களை உங்க ஊர்ல வந்து எங்களுக்கு வந்து விற்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிவர்ஸ் ட்ரெண்ட் ஆயிடுது. அது நம்ம எதிர்பார்ப்புக்கு எதிரான ஒரு திசையில போகுது. அப்ப இது எதை சொல்லுது அப்படின்னா, நம்ம இந்திய அரசு எடுத்த நிலைப்பாடு இருக்கு இல்லைங்களா, அந்த நிலைப்பாடு முதல்ல தவறு. அப்படி ஒரு நிலைப்பாடு, நம்ம தவறான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், தவறான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கிறோம். இந்த தவறான எதிர்பார்ப்பாலதான் நம்ம வந்து இப்படி ஒரு இக்கட்டான சூழல்ல மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுதான் முதல் விஷயம். அதுல இருக்கிற முதல் விஷயம். ரெண்டாவது, இப்போ ட்ரம்ப் சொல்ற மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா நிறுவனங்களும் வந்து எங்க ஊர்ல வந்து உற்பத்தி தொடங்குங்க, எங்க ஊர்ல உற்பத்தி பண்ணி எங்களுக்கு விற்பனை செய்யுங்க, உலகம் முழுக்க நீங்க விற்பனை செய்யுங்க, நாங்க வந்து ஒரு உற்பத்தி மையமா மாற போறோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது சொல்லும்பொழுது என்ன நடக்கணும் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்ப நீங்க திடீர்னு போய் நாளைக்கே நான் எங்க ஊர்ல உற்பத்தி பண்ண போறேன். கொரோனா டைம்ல இந்திய அரசு கூட என்ன செஞ்சது அப்படின்னா, சீனாவில இருந்து எல்லா உற்பத்தி நம்ம ஊருக்கு வரப்போகுது அப்படின்றதால முதல்ல விவசாய திருத்த சட்டம், அதன் பிறகு வந்து நாங்க கல்வி திருத்த சட்டம், இப்படி தொழிலாளர் திருத்த சட்டம் அப்படி சொல்லி 3 சட்டத்தை அவசர அவசரமா கொண்டாந்து அதன் மூலமா வந்து உங்களுக்கு நிறுவனங்களை ஏற்படுத்துறதுக்கான இடம் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். தொழிலாளர்களை வந்து நீங்க எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு தேவையான எஜுகேஷன் நாங்க வந்து வேகமா கொடுத்து ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம், நீங்க அவங்கள வச்சுக்கிட்டு நீங்க வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்றதுதான் அதுல பின்னாடி இருக்கிற லாஜிக். ஆனா அப்படி நடந்துச்சா? அதுல வெற்றி பெற்றோம்னா முடியல. அப்படி ஒரு மாயமாலங்கள்லாம் நிகழ்த்திட முடியாது, ஒரே நாளா நிகழ்த்திட முடியாது. அப்போ நீங்க வந்து உற்பத்தி பண்ணணும்னா அதுக்கான சூழலை ஏற்படுத்தணும். அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தொழிலாளர்களுக்கு தேவையான அடிப்படையான கல்வி, மருத்துவம், சுகாதாரம், உணவு போன்ற விஷயங்களை வந்து நீங்க வந்து உறுதி செஞ்சு ஒரு நல்ல சமமான கல்வியை அளிச்சு அவங்களுக்கு ஒரு திறமையை வளர்க்கணும். திறமையை வளர்த்து அந்த தொழிலாளர்கள் இருக்கும் பொழுதுதான் நிறுவனங்கள் அவங்கள பயன்படுத்திக்கிட்டு உற்பத்தி செய்ய முடியும். இதுதான் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஆனா இன்னைக்கு அமெரிக்கா இருக்கிற சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா, அமெரிக்கர்கள் வந்து அதிகமான செலவு செய்யக்கூடியதுன்றத மருத்துவத்துக்கு அதிகமா செலவு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உணவுப் பொருளோட விலைவாசி உயர்வு இன்னைக்கும் வந்து 3 விழுக்காடு அதிகமா தான் இருக்குது, தவிர குறையல. அந்த விலைவாசி ஏறுறதுன்றது குறையவே இல்லை, அப்படியே தான் போய்கிட்டே தான் இருக்குது. இப்போ மருத்துவம், உணவு, தங்கறதுக்கான இடம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க வீதி சாலைகள்ல தங்கி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்க நிறைய வீடியோக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா தெரியும். சான் பிரான்சிஸ்கோ போன்ற நகரங்கள்ல பாத்தீங்கன்னா தெருவுல தூங்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அப்ப இது 3 உறுதி செய்யாகும் போது உங்களுக்கு எப்படி தேவையான தொழிலாளர்கள் கிடைப்பாங்க? அப்போ அங்கேருந்து வரக்கூடிய இமிகிரன்ஸ் இவங்க வந்து தொடர்ந்து வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. உள்ளூர் தொழிலாளர்களை வந்து மேம்படுத்துறதுக்கான ஏதாவது திட்டம் வச்சிருக்கிறாரா? அதுவும் கிடையாது. அப்படி இல்லாத பொழுது எப்படி இன்னைக்கு உதாரணத்துக்கு இங்க சொல்லணும் அப்படின்னா, இங்க இருக்கிற டிஎஸ்எம்ஜி எங்க ஊர்ல வந்து நீங்க வந்து உற்பத்தி தொடங்கணும் அப்படின்னு சொல்லி தைவான்ல இருக்கிற டிஎஸ்எம்ஜி நிறுவனம் வந்து அங்க போய் உற்பத்தியை தொடங்குறதுக்கு ஃபேக்டரி கட்டினாங்க. ஆனா வந்து போதுமான தோழர்கள் இங்க கிடைக்க மாட்டாங்க அப்படின்றத அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட். அப்போ நீங்க திடீர்னு நினைச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட வந்து பணம் இருக்குது, என்ற இடம் இருக்குது, நீங்க வந்து ஃபேக்டரி கட்டி எங்க ஊர்ல உற்பத்தி பண்ணுங்கன்னா உடனே பண்ணிட முடியாது. அதுக்கான அடிப்படை வந்து தொழிலாளர்கள் தான். அவங்கள வந்து நீங்க தயார் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மருத்துவ வசதிகள், இந்த மாதிரியான காலேஜ் போறதுக்கான அந்த கட்டணங்களை வந்து குறைக்கணும். இதை சொல்றது யாரு? ஜனநாயக கட்சி சொல்லுது. அது வந்து என்னன்னா, இது வந்து சோசியலிஸ்ட், இது வந்து கம்யூனிஸ்டுகள், அவங்க இது வந்து இப்படி பண்றதுன்றது நம்ம பொருளாதாரத்தை சீர்குலைச்சுன்னு சொல்லி இவர் வந்து அவங்க மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறார், ஜனநாயக கட்சி மேல கம்ப்ளைண்ட் வைக்கிறார். அப்படி இருக்கும்போது இதை செய்யாத போது அதை மட்டும் நான் செஞ்சிருவேன்னு சொல்றதுன்றது சாத்தியமே கிடையாது. இது வந்து தோல்வியில் தான் முடியும். அது எப்படி இந்திய அரசு அவசரமா அந்த மாதிரி 3 சட்ட திருத்தம் கொண்டாடுறது மூலமா நம்ம வந்து ஒரு உற்பத்தி மையமா மாறிடலான்னு எப்படி கனவு கண்டுச்சோ, அதே போலதான் ட்ரம்போட கனவாவா இருக்குமே தவிர நனவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஓகே சார், இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ இந்த அமெரிக்காவினோட இந்த ரெசெஷன்னால இந்தியாவுக்கு என்ன மாதிரியான எஃபெக்ட்கள் வரும் காலங்களில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு?
நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நம்மளுடைய கணக்கீடு முதல்ல பொய்யான தவறான ஒரு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். ஸ்ட்ராட்டஜிக் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறோம். அந்த தவறான நிலைப்பாட்டால் நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அவங்களுடைய சுழல்ல போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல. அப்போ நம்ம இனிமே அவங்களுக்கு உற்பத்தி செஞ்சு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலமா தண்ணீரை அடையிறது அப்படின்ற அந்த பாதை முழுக்க முழுக்க தவறானது. அதுக்கு இதுக்கு மேல சாத்தியம் இல்லாதது கூட. இனிமே அவங்க அங்க இருக்கிற பொருள்களை இங்க ஏற்றுமதி செய்யதான் முயற்சி பண்ணுவாங்களே தவிர நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்குறது ஒரு ஒரு தற்காலிக ஒரு விஷயமா தான் இருக்குமே தவிர நீண்ட கால விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுதான். இப்போ இனி வரும் காலங்கள்ல அங்க போகக்கூடிய தொழிலாளர்கள் ஆகட்டும், இங்க இருந்து போகக்கூடிய பொருள்கள் ஆகட்டும் குறையுமே தவிர கூடாது. அப்போ அதை சார்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுடைய பொருளாதாரம் இன்னைக்கு ஏற்றுமதி சார்ந்த பொருளாதாரம் அதுக்கான கொள்கைகளை வகுக்கிறது அப்படின்றதுதான் நம்ம அரசுகள் செய்யக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படி அந்த சிந்தனையில முதல்ல மாற்றம் ஏற்படணும். அப்போ உடனே மாற்றம் ஏற்படுமான்னு ஏற்படாது. அதுக்கு நிறைய அரசியல் மாற்றங்கள் ஏற்படணும். அது அரசியல் மாற்றங்கள் ஏற்படாத போது நம்ம மேல அழுத்தங்கள் இந்த மாதிரி கூட தான் செய்யும். அவங்க விதிக்கிற அந்த நிபந்தனைகளை இந்திய அரசு ஏற்கிறது, அதனால மக்கள் பாதிக்கப்படுறது, வேலை வாய்ப்புகள் குறையிறது, விலைவாசி உயர்றதுன்றது இயல்பா நடக்கும். அது ஒண்ணு. ரெண்டாவது, அங்க இருக்கிற பொருள்கள் இங்க இறக்குமதி ஆகும்போது இங்க இருக்கிற உற்பத்தியாளர்களான அந்த கால்நடை வளர்க்கக்கூடியவங்க, விவசாயம் செய்யக்கூடியவங்களுடைய பிரச்சனை இன்னும் கூட தான் செய்யும். அப்போ தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய ஆட்களுடைய பிரச்சனையும் சரி, விவசாயிகளோட பிரச்சனையும் சரி, விவசாய தொழிலாளர்களோட பிரச்சனையும் சரி இன்னும் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. அது மேலும் மேலும் நம்ம மேல மக்கள் மேல இருக்கிற அழுத்தத்தை இன்னும் அதிகரிக்கலாம் போகும். அது குறையாது. அப்போ இங்க அடிப்படையா தேவையான விஷயம் என்னன்னா நம்ம சிந்தனை மாற்றம். நம்ம நமக்கான உற்பத்தி செய்யறது, நம்ம மக்களுக்கான தேவையான பொருட்கள் நாம உற்பத்தி செய்யறது, அதுக்கான கொள்கைகளை வகுக்கிறது, அரசியல் நிலைப்பாடுகள் எடுக்கிறதுன்றது நகரணும். அப்படியான எந்த ஒரு நகர்வையும் நம்ம பார்க்கல. இந்தியா முழுக்க இருக்கிற எந்த அரசுகளும் அதை செய்யறத நம்ம பார்க்கல. அப்படி செய்யாத வரைக்கும் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நமக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். நமக்கு நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லை. நிச்சயமா விண்ணப்பம் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.